வாங்க வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய் புளிக்கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முத்தனை கத்திரிக்காய், விதை இருக்கிற கத்திரிக்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை கழுவிட்டு தலைப்பை கட் பண்ணிவிட்டு உள்ளே புழு பூச்சி இருக்குதான்னு சுத்தமாக கீனி பார்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அதை தண்ணியை வடிச்சிட்டு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காவை மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து ஒரு 6 பல் பூண்டை நசுக்கி அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் உங்கள் தேவைக்கேற்ப புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.